Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல அல்ஜிப்ரால exercise 11.4 பார்க்கலாம். First sum, answer the following. A part, take Sarita's present age to be y years. First subdivision என்ன கேட்டிருக்காங்கன்னா, what will be her age 5 years from now? சரிதாவோட present age வந்து y years ன்னு எடுத்துக்கணும். Let Sarita's present age equal to y years அப்படின்னு எடுத்துக்கோங்க. What will be her age 5 years from now? கேட்டிருக்காங்க. இப்போத்துலேருந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவள் ஏஜ் எவ்வளோ இருக்கும்? இப்போ ஏஜ் 5 இயர்ஸ் ஃப்ரம் நவ் எவ்வளோ இருக்கும்னா, இந்த ப்ரெசன்ட் ஏஜ் வந்து ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போத்துலேருந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம்னு கேட்டதுனால +5, அப்போ ஒய் +5 இயர்ஸாக இருக்கும். சரிதாவோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து ஒய் இயர்ஸ்னால் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவளோட ஏஜ் வந்து ஒய் +5 இயர்ஸ். நெக்ஸ்ட்டு subdivision 2 பார்க்கலாம். What was her age 3 years back? இப்போ வந்து y yearsன்னு கொடுத்துருக்காங்க ப்ரெசன்டேஜ். 3 years பேக்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி அவள் வயசு எவ்வளோ இருக்கும்? அப்போ என்ன ஆகும்? முன்னாடினா மைனஸில் போகும். அப்போது y -3, ஏஜ் 5 years back equal to y -3, y -3 years தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். சரிதாஸ் கிராண்ட்ஃபாதர் இஸ் 6 times her ஏஜ். சரிதாவோட கிராண்ட்ஃபாதரோட ஏஜ் பார்த்திங்கன்னா அவளோட ஏஜை விட 6 மடங்கு அதிகம். அவளோட ப்ரெசன்டேஜ் வந்து ஒய்னா அவளோட கிராண்ட்ஃபாதர்து வந்து 6 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் ஹர் கிராண்ட்ஃபாதர்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏஜ் ஆஃப் ஹர் கிராண்ட்ஃபாதர் என்னென்னா 6 times ஆஃப் ஹர் ஏஜ்னு சொல்கிறாங்க. அப்போது 6 times, டைம்ஸ்னால் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போடணும். 6 times ஹர் ஏஜ். ஹர் ஏஜ் எவ்வளோ? அவளோட ஏஜ் என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஒய் இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 6 × y. இப்போ 6 × y என்ன எழுதணும்? 6y. அப்போ ஏஜ் ஆஃப் கிராண்ட்ஃபாதர் வந்து 6y இயர்ஸ். வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபோர்த்து, கிராண்ட்மதர் இஸ் 2 years எங்கர் தென் கிராண்ட்ஃபாதர். கிராண்ட்ஃபாதரை விட கிராண்ட்மதர் 2 years எங்கர்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிராண்ட்ஃபாதர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 6yனா கிராண்ட்மதர் அவங்கள விட 2 வயசு கம்மினா சப்ராக்ஷன் சிம்பிள் போகணும். அப்போ 6y -2. இப்போ வாட் இஸ் கிராண்ட்மதர் ஏஜ்? அப்போ கிராண்ட்மதர் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏஜ் ஆஃப் கிராண்ட்மதர் ஈக்குவல் டு கிராண்ட்ஃபாதர் ஏஜ் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் 6y. 6y 2 years எங்கர்னு சொன்னாங்களா? அப்போ -2. ஏஜ் ஆஃப் கிராண்ட்ஃபாதர் -2ன்னு போட்டிருக்கேன். நீங்கள் 6y -2ன்னு போடணும். வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபிஃப்த்து சப்டிவிஷன். சரிதாஸ் ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் 5 years more than 3 times சரிதாஸ் ஏஜ். சரிதாவோட ஃபாதர்ஸ் வந்து 5 years அதிகமாக இருக்குது, 3 times சரிதாஸ் ஏஜ்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 5 years மோர் தென்னா ப்ளஸ்ஸு 3 times, 3 timesனால் 3 into டைம்ஸ்க்கு போடணும். 3 into சரிதா ஏஜ் ப்ரெசன்டேஜ் ஒய். அப்போ இந்த மாதிரி வரும். வாட் இஸ் ஹர் ஃபாதர்ஸ் ஏஜ்னால் 5 + 3y. ஸோ ஏஜ் ஆஃப் சரிதாஸ் ஃபாதர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 yearsக்காக 5 போடுறோம், மோர் தெனுக்காக ப்ளஸ்ஸு 3 times சரிதாஸ் ஏஜ்னால் 3 timesக்கு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். சரிதாஸ் ஏஜ் தான் நம்ம ஒய்ன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு, அதை தான் நம்ம எடுத்துக்கணும் எல்லாத்துக்கும். அப்போ ஒய். அப்போ 5 + 3y இயர்ஸ். இதுதான் சரிதாவோட ஃபாதர்ஸ் ஏஜ். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். The length of a rectangular awl is 4 meters less than 3 times the breadth of the awl. What is the length if the breadth is b meter? அப்போ இங்கே என்ன given கொடுத்துருக்காங்க? breadth வந்து b metersன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ breadth of the awl வந்து b meterன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, the length of the rectangular awl is 4 meters less than 3 times the breadth of the awl சொல்லுங்க. அப்போ length of the awl என்னன்னா 3 times the breadth of the allன்னு கொடுத்துருக்காங்க. 3 times breadth of the all and 4 meters less than சொல்லியிருக்காங்க. 4 meters less than 3 times the breadth of the allன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி எழுதலான்னா, length of the all equal to 3 times breadth of the all
minus 4 meter அந்த மாதிரி எழுதலாம். இப்போ அங்கே கொடுத்ததே அப்படியே எழுதணும். 3 times breadth of the all சொல்கிறாங்களா, length of the all, அப்போ 3 times breadth of the all வந்து நம்ம என்ன வச்சுருக்கோம், b மீட்டர்னு வச்சு இங்கே கொடுத்துருக்காங்க. அது 3b, breadth of the all bன்னு கொடுத்துருக்காங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ 3 times breadth of the all minus 4 meters less than 3 meters breadth of the all சொல்லியிருக்காங்களே, அதுக்கு 3 times breadth of the all எழுதிட்டு minus 4 meters கம்மி. 3 times breadth of the all minus 4 meter. இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த லென்த் எவ்வளோ இஃப் த பிரெத் இஸ் b மீட்டர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ லென்த் ஆஃப் த ஆல் என்னது, 3b minus 4 meters. இதுதான் ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். A rectangular box has height h centimeter. அப்போ height of the box கொடுத்துருக்காங்க, எவ்வளோனா h சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், its length is 5 times the height. அதோட லென்த் வந்து 5 மடங்கு height of the box. அப்போது அதோட length of the boxன்னு எழுதிக்குவாங்க. இது வரைக்கும் முதல்ல எழுதிக்கலாம். இட்ஸ் லென்த்துன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லென்த் ஈக்குவல் டு 5 times ஹைட்டுன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ 5 timesனால் 5 into height of the box. height of the box என்ன போட்டிருக்கோம், h சென்டிமீட்டர் சொன்னதால h 5 into h இல்லை 5h சென்டிமீட்டர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தது இதை எடுத்துக்கோங்க. breadth is 10 centimeter less than the length. breadth பார்த்தீங்கன்னா லென்த்தை விட 10 சென்டிமீட்டர் கம்மி. அப்போ breadth isன்னு சொன்னாங்களா, அப்போ breadth ஈக்குவல் டு லென்த்தை விட 10 சென்டிமீட்டர் கம்மி. லென்த் இங்கே என்ன இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், 5h சென்டிமீட்டர்ன்ட்டு. அப்போது லென்த்தை விட 5hன்னு எடுத்துக்கோங்க. 5h minus 10 சென்டிமீட்டர். 5h சென்டிமீட்டர் மைனஸ் 10 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். லென்த்தை விட 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் கம்மி. breadth is 10 சென்டிமீட்டர் less than the lengthனா லென்த்தை விட 10 சென்டிமீட்டர் breadth கம்மி. இப்போ லென்த் என்னது, 5h சென்டிமீட்டர் மைனஸ் 10 சென்டிமீட்டர். இதுதான் லென்த்து, அந்த லென்த்தை எழுதிக்கிறோம், மைனஸ் 10 சென்டிமீட்டர். இதுதான் breadth of the box. எக்ஸ்பிரஸ் த லென்த் அண்ட் breadth of the box in terms of the height-ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஹைட்டில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து என்னென்னா 5h minus 10 சென்டிமீட்டர்னு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Meena, Beena and Leena are climbing the steps to the hilltop. இப்போ 3 girls வந்து ஹில்டாப்புக்கு போகிறாங்க. மீனா இஸ் அட் ஸ்டெப் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மீனாவோட பொசிஷன் வந்து என்னென்னா ஈக்குவல் டு எஸ். அவளோட பொசிஷன் வந்து எஸ் ஸ்டெப்பில் இருக்கிறான். பீனா இஸ் 8 steps 8. இப்போ பீனாவோட பொசிஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீனாவை விட 8 ஸ்டெப்பு, மீனாவை விட 8 ஸ்டெப் வந்து பீனா முன்னாடி இருக்கிறா. இப்போ முன்னாடி இருந்தால் என்ன பண்ணணும், எஸ் ப்ளஸ் 8 ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு லீனா 7 steps behind. மீனாவை விட லீனா வந்து 7 steps பின்னாடி இருக்கிறா. அப்போ லீனா பொசிஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அவள் வந்து மீனாவை விட 7 ஸ்டெப் பின்னாடி இருக்கிறதுனால எஸ் மைனஸ், பின்னாடிக்காக நம்ம எஸ் மைனஸ் 7 போடுறோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, வேர் ஆர் பீனா அண்ட் மீனா. அது முதல்ல பீனாவும் மீனாவும் எந்த ஸ்டெப்பில் இருக்காங்க. பீனா வந்து எஸ் ப்ளஸ் 8 இருக்கிறா, மீனா வந்து எஸ்ஸில் இருக்கிறா, எஸ்ன்ற பொசிஷனில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு, the total number of steps to the hilltop is 10 less than 4 times what Meena has reached. இப்போ அந்த total number of steps hilltopோட steps வந்து 10 less than 4 times what Meena has reachedன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ total number of stepsன்னு இருக்குது, ஈக்குவல் டு என்னென்னா 4 times Meena reached. 4 times Meena's position minus 10ன்னு எழுதணும். Express the total number of steps using s. அந்த ஸ்டெப்ஸை நம்ம எஸ்ன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஈக்குவல் டு 10 less than 4 times மீனா has reachedனா, மீனா ரீச் பண்ண 4 times வாட் மீனா has reached minus 10ன்னு எழுதணும். இப்போ 4 times மீனா has reached 4 into மீனாவோட பொசிஷன் வந்து என்னது, எஸ். 4 times மீனா reached
10 less than சொன்னதால -10. 10 less than 4 times Meena reached எப்படி எழுதணும்னா 4 times Meena reached வந்து s step, அதனால 4s minus 10. மீனாவோட 4 times மீனா பொசிஷனை விட 10 கம்மியாக இருக்குது. அதுதான் அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸு. இதை வந்து எஸ்ஸன்ல நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சொன்னாங்க, நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டோம் 4s. அப்போ இதுதான் ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். A bus travels at v km/h. அப்போ ஸ்பீட் ஆஃப் த பஸ்ஸு கொடுத்துருக்காங்க v km/h. நெக்ஸ்ட் பாருங்கள், இட் இஸ் கோயிங் ஃப்ரம் தாஸ்பூர் டு பீஷ்பூர். அந்த பஸ் வந்து தாஸ்பூர்லேருந்து பீஷ்பூர் வரைக்கும் போகுது. ஆஃப்டர் த பஸ் ஹஸ் ட்ராவல்ட் 5 hours, பீஷ்பூர் இஸ் ஸ்டில் 20 km அவே. 5 hours வந்து ட்ராவல் ஆன பிறகு கூட பீஷ்பூருக்கு பார்த்திங்கன்னா இன்னும் 20 km இருக்குது. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தாஸ்பூர் டு பீஷ்பூர்? எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கண்டுபிடிக்கணும். தாஸ்பூர்லேருந்து பீஷ்பூர். எக்ஸ்பிரஸ் இட் யூஸிங் வீல எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீடு தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க, என்னென்னா v km/h. அப்போ அதுக்கு நம்ம வின்னு யூஸ் பண்ணிக்கலாம். v km இன்ட்டு டைம் பார்த்திங்கன்னா எவ்வளோ டைம் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஃபார் 5 ஹவர்ஸ்க்கு எடுத்துக்கிறோம். சரிங்களா, டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஃபார் 5 hours. 5 ஹவர்ஸ்க்கு 5ன்னு போட்டுக்கோங்க. அப்போது இதை மல்டிப்ளை பண்ணால் 5v km. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தாஸ்பூர் டு பீஷ்பூருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை பஸ் இன் 5 ஹவருக்கு. இது வந்து என்னென்னா 5 ஹவருக்கு வந்த ஆன்சர். டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை பஸ் இன் 5 ஹவருக்கும் ப்ளஸ் இன்னும் வந்து பீஷ்பூருக்கு ஸ்டில் 20 km அவேனா இன்னும் 20 km இருக்குது. அப்போது 5v km டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை பஸ் இன் 5 hour தான் இது 5v km. அது ப்ளஸ் ஸ்டில் 20 km சொன்னதுக்கு 20 kmன்னு போடணும். ஸோ இதை வந்து என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ்பிரஸ் இட் யூஸிங் வின்னு சொன்னதால் நம்ம வியில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். இதை இப்படியும் எழுதலாம், 5v + 20 ப்ராக்கெட் போட்டு கிலோமீட்டராகவும் எழுதலாம், இல்லை இப்படி கூட நம்ம எழுதலாம். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Change the following statement using expression into statements in ordinary language. ஆர்டினரி லாங்குவேஜில் நம்ம வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம எக்ஸ்ப்ரெஷன் எழுதணும். ஏ பார்ட் பார்க்கலாம். என் நோட் புக் காஸ்ட் ருபீஸ் பி. அப்போ காஸ்ட் ஆஃப் நோட் புக் என்னென்னா நீங்கள் பின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் எ புக் காஸ்ட் ருபீஸ் 3p. காஸ்ட் ஆஃப் புக்கு வந்து 3p. இது நம்ம வந்து ஆர்டினரி லாங்குவேஜில் எழுதணும். இது எப்படி எழுதணும்னா காஸ்ட் ஆஃப் புக் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் புக் வந்து 3p. எப்படின்னா 3 × p தானே 3p. 3 times காஸ்ட் ஆஃப் நோட் புக். 3pன்றது 3 × p. இதை எப்படி எழுதணும்னா காஸ்ட் ஆஃப் புக் ஈக்குவல் டு 3, இந்த இன்ட்டு தான் நம்ம டைம்ஸ்ன்னு சொல்லுவோம், அதில் 3 × காஸ்ட் ஆஃப் நோட் புக். இதுதான் நம்ம ஆன்சர் வந்து இப்படி எழுதணும். காஸ்ட் ஆஃப் புக்கு இஸ் 3p வந்து 3 இன்ட்டு வந்து டைம்ஸு 3 times தென் ஆஃப் எ நோட் புக், அந்த மாதிரி எழுதணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். Tony puts Q marbles on the table. He has 8 Q marbles in his box. Tony puts Q marbles on the table. He has 8 Q marbles in his box கொடுத்துருக்காங்க. அப்போ marbles on the tables எவ்வளோ கொடுத்துருக்காங்க, Q கொடுத்துருக்காங்க. marbles on the table Q எழுதிக்கோங்க. marbles in the box 8Q. marbles in the box 8Q எழுதும். இப்போ ஆர்டினரி லாங்குவேஜில் எப்படி எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா மார்பிள்ஸ் இந்த பாக்ஸ், இந்த லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு மார்பிள்ஸ் இந்த பாக்ஸஸ் 8Q எப்படி எழுதுனா 8 × Q. 8 times Qன்னு அர்த்தம். 8 times மோர் தென் மார்பிள்ஸ் ஆன் த டேபிள். ஓகேங்களா, 8 டைம்ஸு. இதை வந்து 8 டைம்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த Qவை வந்து மார்பிள்ஸ் ஆன் த டேபிள். இதுதான் அதோட ஆன்சர். மார்பிள்ஸ் இன் த பாக்ஸ் இஸ் 8 times Q வந்து மார்பிள்ஸ் ஆன் த டேபிள். 8 times மோர் தென் மார்பிள்ஸ் ஆன் த டேபிள். 8 மடங்கு அதிகம். மார்பிள்ஸ் இந்த பாக்ஸ் வந்து பாக்ஸில் இருக்கிறது வந்து 8 மடங்கு அதிகமாக இருக்குது டேபிளில் இருக்கிற விட அப்படின்னு நம்ம ஆர்டினரி லாங்குவேஜில் எழுதுகிறோம். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம். சி சம். அவர் கிளாஸ் ஹேஸ் n ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது கிளாஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸுன்றதை nன்னு எடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கூல் ஆஸ் அவர் கிளாஸஸ் n ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்களா, அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸில் வந்து n அதை வந்து நம்ம எழுதிக்கணும் ஸ்டேட்மெண்ட். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸ் ஈக்குவல் டு n. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, த ஸ்கூல் ஆஸ் 20 n ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூலில் வந்து 20 n. அப்போ வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கூல் வந்து 20 n எழுதிக்கோங்க. ஸோ இது எப்படி நம்ம ஆர்டினரி லாங்குவேஜில் எழுதணும்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கூல் இஸ் ஈக்குவல் டு 20 n என்னென்னா 20 இன்ட்டு இந்த என்னன்றது என்னென்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ். ஓகேங்களா, அதுதான் எழுதியிருக்கேன் 20 இன்ட்டு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ். இதை தான் நம்ம லாஸ்ட் ஆன்சரில் இதை தான் எழுதணும். எப்படி எழுதுவோம்னா இதை எழுதிக்கோங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கூல் இஸ் 20 n எப்படி சொல்லலாம் 20 டைம்ஸ் 20 இன்ட்டு n எழுதுவோமா, 20 இன்ட்டுக்கு டைம்ஸ் எழுதணும் 20 டைம்ஸ் மோர் தேன் இந்த n வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ். 20 டைம்ஸ் the number of 20 times the number of students in the class அப்படின்னு எழுதணும். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். டி சம். ஜகு இஸ் z years old. ஜகுஸோட ஏஜ் பார்த்திங்கன்னா z years. அப்போ ஜகுஸ் ஏஜ் ஈக்குவல் டு z yearsன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஸ் அங்கிள் இஸ் 4 years old. அப்போ ஜகுஸோட அங்கிள் ஏஜ் வந்து 4z years. and his aunt ஓட ஏஜ் பார்த்தீங்கன்னா 4z minus 3 4z minus 3 years old. இதை வந்து நம்ம ஆர்டினரி லாங்குவேஜில் எழுதணும். எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது பார்த்துக்கோங்க, ஜக்கூஸ் இது ரெண்டும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டும் எடுத்துகிட்டு ஜக்கூஸ் அங்கிள் ஏஜ் ஈக்குவல் டு 4zன்னு என்னது 4 times z. இந்த 4 டைம்ஸ் யாரோடது z வந்து யார் சொல்கிறது ஜக்கூஸ் ஏஜ். இப்போ ஜக்கூஸ் அங்கிள் ஏஜ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஜக்கூஸ் ஏஜ். அதே வந்து ஜக்கூஸ் ஆண்ட் ஏஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜக்கூஸ் ஆண்ட் ஏஜ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஜக்கூஸ் ஆண்ட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஜக்கூஸ் அங்கிள் ஏஜ் மைனஸ் 3. ஜக்குவோட அங்கிள் ஏஜ் தான் 4z. ஜக்கூஸ் ஆண்ட் ஏஜ் என்ன சொல்லியிருக்காங்க 4zன்னு கொடுத்துருக்காங்க. 4z யாரோட ஏஜ் ஜக்குவோட அங்கிள் ஏஜ். இப்போ ஜக்கூஸ் ஆண்ட் ஏஜ்னா ஜக்கூஸ் அங்கிள் ஏஜ் மைனஸ் 3. ஜக்கூஸ் அங்கிள் ஏஜோட 3 வயசு கம்மியாக இருக்கிறது தான் ஜக்குவோட ஆண்ட் ஏஜ். இதெல்லாம் வந்து கிவன் தான், அது எழுதியிருக்கேன். நம்ம எழுத வேண்டியது இந்த பார்ட் எழுதணும். எப்படி எழுதணும்னா ஜக்கூஸ் அங்கிள்ஸ் இஸ் இது எடுத்துக்கோங்க. ஜக்கூஸ் அங்கிள் இஸ் 4 times as old as ஜக்கு. இதை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இதை எடுத்து எழுதுகிறப்போ ஜக்கூஸ் அங்கிள் இஸ் 4 times 4zன்னு என்னது 4 இன்ட்டு இசட்னு சொன்னேன். அப்போ 4 times old as z யார் ரெஃபர் பண்ணுதுன்னா ஜக்கூஸ் ஏஜ். அதனால் 4 times as old as ஜக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அண்ட் இஸ் ஆண்ட் ஏஜ், அவனோட ஆண்ட் ஏஜ் பார்த்திங்கன்னா 3 years younger than his uncle. 4z யார் ரெஃபர் இது கொடுக்குதுன்னா 4z வந்து யாரை சொல்கிறாங்கன்னா ஜக்கூஸ் அங்கிளை சொல்லுது. அதனால் 3 years younger மைனஸ்ன்னு சொன்னதுனால 3 years younger than his uncle அப்படின்னு நம்ம ஆர்டினரி லாங்குவேஜில் எழுதணும். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். In an arrangement of dots there are r rows. Each row contains 5 dots. இதை நம்ம ஆர்டினரி லாங்குவேஜில் எழுதணும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டாட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு நம்பர் ஆஃப் ரோஸ். இது எப்படி எழுதணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டாட்ஸ் ஆர் 5 times த நம்பர் ஆஃப் ரோஸ்ன்னு எழுதணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு நம்பர் ஆஃப் ரோஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் ஆர் 5 times த நம்பர் ஆஃப் ரோஸ். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம். given முன்னூஸ் ஏஜ் டு பி எக்ஸ் இயர்ஸ். முன்னூஸ் ஏஜ் வந்து நம்ம எக்ஸ் இயர்ஸ்ன்னு எடுத்துக்கணும். முன்னூஸ் ஏஜ் ஈக்குவல் டு எக்ஸ் இயர்ஸ். கேன் யூ கெஸ் வாட் எக்ஸ் மைனஸ் 2 மே ஷோ? திங்க் ஆஃப் முன்னூஸ் எங்கர் பிரதர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எக்ஸ் மைனஸ் 2னா முன்னோட ஏஜ் வந்து எக்ஸ்னா 2 வயசு கம்மியாக இருந்ததுன்னா அவனோட எங்கர் பிரதராக தான் இருப்பாங்க. எங்கர் பிரதர் ஒரு எங்கர் சிஸ்டர் அந்த மாதிரி இருக்கும். அப்போது நம்ம வந்து அதை கெஸ் பண்ணி எழுதணும். எக்ஸ் மைனஸ் 2 years கேன் பி த ஏஜ் ஆஃப் முன்னூஸ் எங்கர் பிரதர். ஏன்னா இங்கே வந்து எங்கர் பிரதரை நீங்கள் கெஸ் பண்ணுங்கன்னு சொன்னாலும் நம்ம எங்கர் பிரதர்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், கேன் யூ கெஸ் வாட் எக்ஸ் ப்ளஸ் 4 மே ஷோ? அப்போ முன்னூ ஏஜ் வந்து எக்ஸ்னால் அவனோட 4 வயசு
பெருசாக இருக்கிறவங்கன்னா கண்டிப்பாக என்னவாக இருக்கும், எல்டர் பிரதர் இல்லைன்னா எல்டர் சிஸ்டராக இருக்கும். அப்போ x+4 கேன் பி த ஏஜ் ஆஃப் முன்னூஸ் எல்டர் சிஸ்டர் ஆர் எல்டர் பிரதர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் 3x+7 மே ஷோ. இவன் வந்து எக்ஸ் இயர்ஸ்னால் 3xனா 3 மடங்கு இவனை விட அதிகமாக இருக்கணும், ப்ளஸ் 7 இயர்ஸ் ஆட் ஆகிருக்கணும். அப்போ 3x+7 கேன் பி த ஏஜ் ஆஃப் முன்னூஸ் ஃபாதராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பி சம் பார்க்கலாம். கிவன் சாராஸ் ஏஜ் டுடே டு பி ஒய் இயர்ஸ். சாராவோட இன்னைக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒய் இயர்ஸ்ன்னு நம்ம எழுதிக்கிறோம். சாராஸ் ஏஜ் ஈக்குவல் டு ஒய் இயர்ஸ். திங்க் ஆஃப் அர் ஏஜ் இன் த ஃப்யூச்சர் ஆர் இன் த பாஸ்ட். நம்ம ஃப்யூச்சரில் இல்லைனா பாஸ்ட்டில் திங்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. வாட் வில் பி த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் இண்டிகேட் கொடுத்து இந்த எக்ஸ்பிரஷன்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. y+7. அப்போ சாராவோட இப்போ இருக்க ஏஜ் ஒய்னா +7னா என்னது, ஃப்யூச்சரை இண்டிகேட் பண்ணுது. அப்போது y+7 இயர்ஸ் கேன் பி சாரா ஏஜ் ஆஃப்டர் 7 இயர்ஸ் ஃப்ரம் நவ் அப்படின்னு எழுதும். இதுக்கப்புறம் 7 வருஷத்துக்கு அப்புறம் அவள் வந்து y+7 இயர்ஸாக இருக்கும். அப்போது அதை மாதிரி எழுதிடணும். y+7 இயர்ஸ் கேன் பி சாரா ஏஜ் ஆஃப்டர் 7 இயர்ஸ் ஃப்ரம் நவ். இப்போத்துலேருந்து 7 இயர்ஸ்க்கு அப்புறம் y+7 இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, y-3 கேட்டிருக்காங்க. y-3னா என்னென்னா, இப்போ y இயர்ஸ் அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி சாரா ஏஜ் என்ன அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லணும். அப்போ y- இயர்ஸ் கேன் பி சாராஸ் ஏஜ் பிஃபோர் 3 இயர்ஸ் ஃப்ரம் நவ். பிஃபோர் 3 வருஷத்துக்கு முன்னாடி. நெக்ஸ்ட்டு y+4.5 அப்படின்னா சாராது இப்போ y. இப்போ 4.5 இயர்ஸ்னால் y+4.5 கேன் பி சாராஸ் ஏஜ் ஆஃப்டர் 4 இயர்ஸ் அண்ட் 6 இயர்ஸ் ஃப்ரம் நவ். ஆஃப்டர் y+ன்னு சொன்னாங்களா, அப்போது 4 வருஷத்துக்கு அப்புறமேட்டு இண்டிகேட் பண்ணுது. 4 இயர்ஸ் அண்ட் ஆஃப்னு சொன்னதை வந்து நம்ம 6 மந்த்னு எடுத்துக்கிறோம். ஆஃப் இயர்ஸ்ன்றது 6 மந்த்து. அப்போ ஆஃப்டர் 4 இயர்ஸ் அண்ட் 6 மந்த் ஃப்ரம் நவ். மற்ற y-2.5 இயர்ஸ் வந்து என்ன எடுக்கணும், சாராஸ் ஏஜ் வந்து பிஃபோர் 2 இயர்ஸ் 6 மந்த்து ஃப்ரம் நவ். இந்த மாதிரி எழுதணும். வாங்க லாஸ்ட் சம் பார்க்கலாம். கிவன் n ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் லைக் ஃபுட்பால். இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஊ லைக் ஃபுட்பால் வந்து n. வாட் மே 2n ஷோ. அப்போ 2n என்ன ஷோ பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் மே n/2 ஷோன்னு கேட்டிருக்காங்க. திங்க் ஆஃப் கேம் அதர் தென் ஃபுட்பால். நம்மளே வந்து ஃபுட்பால் தவிர வேறு ஏதாவது திங்க் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ 2n வந்து 2n கேன் ரெப்ரசன்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஊ லைக் கிரிக்கெட்டாக இருக்கலாம். இப்போ 2n கேன் represent number of student who like cricket. நெக்ஸ்ட்டு n/2 ஷோன்னு கேட்டிருக்காங்க. n/2 ஷோன்றது வந்து n/2 கேன் ரெப்ரசன்ட் வேறு ஏதாவது கேம் எடுத்துக்கோங்க. கேன் ரெப்ரசன்ட்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who like basketball. அந்த மாதிரி ஏதாவது கேம் எடுத்துக்கலாம். who like basketball இல்லைனா who like tennis. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.